முதல்ல மீடியா நண்பர்கள் எல்லோருக்கும் உங்கள் பாடகர் மனோ உங்கள் வணக்கம். எம்பிஆர் ஃபிலிம்ஸ் அண்ட் ஸ்கைலைன் இணைந்து இந்த ஒட்டக்கானல் படம் தயார் பண்ணியிருக்காங்க. ஸோ என் பையன் துருவன் வந்து இதில் ஹீரோவை நடிச்சிருக்காரு. ஆர்த்தி சுரேஷ் அவர்கள், மீனாட்சி அவர்கள் எல்லோரும் நடிச்சிருக்காங்க. இன்னைக்கு வந்து ப்ளஸ் பண்ண அத்தனை மீடியா நண்பர்களுக்கு ஒரு பாடகரா, ஒரு டெக்னீஷியனா, ஒரு 40 வருஷமா இண்டஸ்ட்ரியில இருந்து அதாவது படிப்படியா வாழ்க்கை பார்த்த எனக்கு இன்னைக்கு வந்து இத்தனை பேருடைய பிளஸ்ஸிங்கு என் பையனுக்கு கிடைச்சதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. டைரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. மற்ற ஆர்டிஸ்ட், சப்போர்ட்டர் ஆர்டிஸ்ட் ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய ஜாப் பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. இப்போ சிங்கர்ஸுக்கு இஸ்ரா அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் ரெடி பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி 12 வருஷம் ஆயிடுச்சு. அது போராடி இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் அது வெற்றி அடைஞ்சு எங்களுக்கு ஒரு 5 காசு அதாவது 5% இந்த ஆடியோ ரைட்ஸில் வர்ற மாதிரி பிளான் பண்ணி இப்போ தான் நடக்குது. இந்த ஃபஸ்ட்டு வருஷம் எனக்கு ஒரு 10,000 வந்திருக்கு. போக போக அது இளைஞர்களுக்கு நிறைய வரும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு. ஐபிஆர்எஸில் இசை கலைஞர்கள், அதாவது கவிஞர், இசையமைப்பாளர், தயாரிப்பாளர், அதாவது ப்ரொடியூசர், இவங்க 3 பேருக்கு தான் சைன் பண்ணி கொடுத்தாங்க. 1950s கண்டசாலா ஐயா, இஎம்எஸ் ஐயா அவங்க எல்லாம் ஸ்பாட் பேமெண்ட் வேணும்னு சொல்லி. ஸோ அதனால் அது ரிவைஸ் பண்ணி இப்போ தான் 12 வருஷமாக போராடி இப்போ தான் ஒரு பங்கு சிங்கர்ஸுக்கு வந்து சார் நான் 2 நிமிஷம் தானே வந்தேன். நானா பாடகர் எல்லாருக்கும் சொந்தம் சார். நான் ஹிந்து, நான் கிறிஸ்டியன், நான் முஸ்லீம். பாடகரன்னா எல்லாருக்கும் சொந்தம். இதுக்கு பதில் சிங்கர் தான். எல்லாருக்கும் போவேன். என் பாட்டு இந்து கேட்குறாங்க, முஸ்லீம் கேட்குறாங்க, கிறிஸ்டின் கேட்குறாங்க, நான் எல்லாருக்கும் பாடுவேன். அவ்வளோதான். முதல்ல நான் மனிதன். இல்லை ஒரு விழிப்புணர்வு ஸ்டோரி, அங்கே நடந்த உண்மையான ஸ்டோரி அப்படின்னு சொல்லி அவங்க வந்து எடுத்த விதம் கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ல எல்லாருக்கும் சேரணும், மியூசிக்கும் வேணும், சங்கர் மாதவன் சார் நானும் பாடுற ஒரு பைலா சாங்கும் வேணும் அப்படின்ற எல்லா கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸும் ஆட் பண்ணி ஒரு மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு அந்த ட்ரக்ஸ் மேலே அது யூஸ் பண்ண குடும்பம் எப்படி பாழ அழிஞ்சு போச்சு அப்படின்றது சொல்றதுக்காக டைரக்டர் பண்ண முயற்சி வெற்றி அடைஞ்சதுன்னு நினைக்கிறேன். வணக்கம் எல்லாருக்கும். வந்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்க மூலயமா ஒரு 3 பேருக்கு ரொம்ப முக்கியமாக நன்றி சொல்லணும். முதல்ல வந்து எங்கள் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ண சிவகார்த்திகேயன் சார், கார்த்திக் சார், அவங்க 2 பேத்துக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் எங்கள் திரைப்படத்தோட முதல் பாடலை வெளியிட்ட இசைப்பு ஏஆர் ரகுமான் அவருக்கு நன்றி. 2வது பாட்டை தேவா சார் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, சாருக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு சின்ன படம் எடுத்திருக்கோம், நல்ல படம் எடுத்திருக்கோம்னு நினைக்கிறேன். நீங்களாம் சப்போர்ட் பண்ணாதான் அது போய் சேரும் மக்கள்கிட்ட. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. படம் எனக்கும் படம், ப்ரொடியூசருக்கும் படம். ஆனால் அது அந்த மண்ணுக்கு அந்த காலனுக்கு சொந்தமான அத்தனை பேருமே இறந்து போயிடுறாங்க. ஆமாம், அந்த மண்ணுக்கு அந்த காலனுக்கு சொந்தமானவங்க அத்தனை பேருமே இறந்து போயிடுறாங்க. ஆமாங்கண்ணே. இல்லைண்ணே, அது இதுக்கு சீரியஸாக பதில் சொல்ல வேணாம், காமெடியாக பதில் சொல்கிறேன். சரக்கு வெறுவயத்தில் குடிச்சா குடல் வெந்து போயிடும், அது சொன்னால் கேட்க மாட்டேன்றாங்க. சரி, அதை ஒரு மறைமுகமாக சொல்லியிருக்கேன். சரக்கு நூடுல்ஸ் ஊற்றினா நூடுல்ஸ் செஞ்சு போயிடும், அது மறைமுகமாக சொல்லியிருக்கேண்ணே. வட்டக்கானல் தானே, வட்டக்கானல் இருக்கிற வருஷா கனல்ண்ணே. நன்றி, சப்போர்ட் பண்ணுங்க. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் நன்றி வந்ததுக்கு. படம் பார்த்துட்டீங்க, இப்போ நீங்கள் தான் ரிவ்யூ எழுதணும். சாங்ஸு, பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் எப்படி பண்ணிருக்கேன். அதேமாதிரி 2 ப்ரொடியூசர்ஸ் ரொம்ப தேங்க்ஸ். மனோ சார் சப்போர்ட் பண்ணதுக்கு, துருவன் சார், தாக் சார், கேமராமேன், ஆல் தி டீம்ஸ் அண்ட் க்ரூஸ், எல்லாருக்கும் ரொம்ப மீடியா பீப்புள் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம். நீங்கள் பார்த்து நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட். தேங்க்யூ. சின்ன படமாக தான் ஆரம்பித்தோம். சின்ன பட்ஜெட்டில் பண்ணலாம்னு ஆரம்பித்தாங்க. அப்படியே கொஞ்சம் பெருசு பெருசாக ஆச்சு. அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு 2 ப்ரொடியூசர்ஸுக்கும், மதியழகன் சார் அண்ட் ராஜேஷ் சாருக்கும் நன்றிகள். அதுக்கு நிறையா போராடி தான் நான் டைரக்டர், கோ டைரக்டர் எல்லாரும் சேர்ந்து தான் இந்த இதை கொஞ்சம் பெரிய படமாக காட்டுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கோம். அது எந்த அளவுக்கு இருக்குன்னு
நீங்கள் தான் சொல்லணும். நல்லா இருந்தால் வாழ்த்துங்க. படம் வந்து என்கேஜாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு போர் அடிக்காமல் இருக்கும் பார்க்குறவங்களுக்கு. பார்த்துட்டு உங்களோட இதை சொல்லுங்கள். ரொம்ப நன்றி எல்லாத்துக்கும். அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கும் வணக்கம். படம் நல்லா வந்திருக்கு. உங்களை மாதிரி பத்திரிகையாளர் தான் மாதிரி பட்ஜெட் படத்தை நல்லபடியாக பெருசாக கொண்டு வர உங்களை வாழ்த்தி அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் நன்றி. நாங்கள் கூப்பிட்டதுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் இப்போ படம் பார்த்துருப்பீங்க. உங்கள் ஒப்பீனியனை நல்லா இதுவாக சொல்லுங்கள். உங்களோட ஒத்துழைப்பு, உங்களுடைய ஆதரவு வேணும். நன்றி.